பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. பாருங்கள், வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நம்முடைய கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுவார். இந்த வார்த்தை பிலதெல்பியா என்கிற ஒரு சபைக்கு ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஆலயத்திலே தூணாக்குவேன். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தூணாக்குவேன். இன்றைக்கு பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போன ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தோற்று போனவனாய் காணப்படுகிறேனே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேனே. சில பேர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்கள் தோல்வியாக இருக்கிறோமே. ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபை அவருடைய வார்த்தையை அவர்கள் உண்மையாய், வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. ஆகையால் தேவன் அவர்களுக்கு திறந்த வாசலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஆலயத்தில் தூணாக்குவேன். இன்றைக்கு உங்களை கர்த்தர் தூணாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தர் நிச்சயமாக தூணாக்குவார். அதை விட்டு கர்த்தர் அவனை நீக்க மாட்டார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு தூண் எப்படி ஒரு வீட்டிற்கு, ஒரு ஆலயத்திற்கு முக்கியமோ, அதே போல உங்களை சபையில் தூணாக வைப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் ஏதோ ஒன்றுக்கும் உதவாதவன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது இங்கேயும் பரம தேசத்தில் உங்களை தூணாக கர்த்தர் வைப்பார். உங்கள் வாழ்வு ஒரு தூணாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை தூணாக மாறும். குடும்பத்திற்கு, தேசத்திற்கு உங்களை ஆண்டவர் தூணாக நிறுத்தி அவர் அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழுவோம். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதத்தை இவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.